முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளியே வரணும். முதல்ல பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளியே வரணும். முதல்ல பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும். நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதிலேருந்து வெளியே வரணும். முதல்ல பாவம், அவர் அனுபவம். விஜய் திரிஷா குறித்து பேசிய நைனா நாகேந்திரனின் பேச்சுக்கு கண்டனம் வலுத்து வருகிறது. இது குறித்து செங்கோட்டையன் அவருடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்களாம் ஒரு ஆளா? நீங்க விடுங்க சார். நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்களாம் ஒரு ஆளா? நீங்க விடுங்க சார். நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்களாம் ஒரு ஆளா? நீங்க விடுங்க சார். நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. அதெல்லாம் ஒரு கட்சியா, அவங்களாம் ஒரு ஆளா? தொடர்ந்து நைனா நாகேந்திரன் விஜய் திரிஷா குறித்து பேசிய கருத்துகளுக்கு கண்டனம் வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் நிர்மல்குமார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போகிறதில்ல. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. ஒன்று அவர் எல்லாரும் பண்ணையாருங்கிறாங்க, இல்லாட்டி அவர் அந்த ஊரில் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் அரசியல்வாதியாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். அவருக்கு இதை தவிர அவர்கிட்ட நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு எந்தவித நோக்கமும் கிடையாது, ஒரு அரசியல் நோக்கமும் கிடையாது, ஒரு ஆட்சிக்கு ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு கிடையாது. மக்கள்கிட்ட கனெக்ட் இல்லாத ஒரு பர்சன் நயினா நாகேந்திரன். அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்றம்